பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணு கொண்டுதான் இணைஞ்சே இருக்கு. உறவு எல்லாம் மஞ்சே இருக்கு. அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு. உலகம் அதில் நிலச்சி இருக்கு. நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல. யாரும் வழி துணைக்கு வந்தா ஏதோ இணையில்ல. உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னை கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என்னோடய பேர் வந்து ஜெயசெல்வி, ஷார்ட்டாக ஜெயான்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து இப்போது ஜார்க்கண்டில் இருக்கேன். நேட்டிவ் எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் சென்னை. ஹஸ்பண்ட் ஜாப் பர்பஸ்க்காக 2 குழந்தைங்களோட இப்போது ஜார்க்கண்டில் ராஞ்சியில் இருக்கோம். ரிப்பீட்டடாக 2-3 சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் வந்து கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து யூடியூப்பில் பெரிய ஆசை, அச்சீவ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. இது என்னோடய பேஷன். நிறைய பேர் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு பர்பஸ் மட்டும்தான். நான் அதிகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன், சொன்னதில்லை. ஏன்னா வந்து பிடிச்சி பண்ணணும். எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. என்ன நான் மோட்டிவ் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1 வீக் அப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். சரி, வீட்டில் பன்னீர் இருந்துச்சு. பன்னீர் கிரேவி பண்ணிவிட்டு கீ ரைஸ் பண்ணிடலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்கள தனியாக ஹேண்டில் பண்ணுறது நிஜமாகவே ரொம்ப கஷ்டம். என்னடா இவ அடிக்கடிக்கு இதையே சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கே விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. ஸ்கூல் லீவ் விட்டால் வீட்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப கிராங்கியாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு நாளும் ஓட்டிகிட்ருக்கேன். கீ ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டேன். சைடில் வந்து பன்னீர் கிரேவிக்கும் வந்து வதக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிரியாணியில் ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாக தான் சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி இல்லாதனால பாதாமே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். பாதாம் ஊற வச்சு சேர்த்தா நல்லாயிருக்கும். மிக்ஸி வந்து நல்லா நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுக்கணும். அப்படியே கூட சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே வந்து சமையல் செய்யும்போது சமையல் மட்டும் செய்யாமல் சைடில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டா அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வந்து சமையல் முடித்து உட்காந்து சாப்பாடு வைக்கிறதுக்குள்ளே பாதி வேலையும் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். மழை பெஞ்சு ஊரே வந்து ஒரு மாதிரி இருக்குது. வீடு எல்லாமே ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த வீட்டில் வந்து கொய்யாப்பழம் நிறைய இருக்கும். ஆனால் சாப்பிட தான் ஆள் கிடையாது. எல்லாம் கீழே கொட்டி ஆடெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கே டெம்ட்டாக இருக்கும். கொய்யாப்பழம் வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. மழை பெஞ்சாவே இங்கே வந்து இந்த கம்பளிப்பூச்சி தொல்லை தாங்க முடியாது. எல்லாமே வந்து திரும்ப ரீபத் ஆன மாதிரி திரும்ப வந்து உருவாகி வந்துடும். இது நம்ம மேலே பட்டுச்சுன்னா அவ்வளோதான். துணி காய வைக்கிறதே பார்த்து காய வச்சு நல்லா உதறி எடுத்துகிட்டு வருவேன். அதை பார்த்தாவே கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கரண்ட் போகிறதுக்குள்ளே பன்னீர் கிரேவிக்கு வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு கரண்ட் போயிடும். நிறைய முறை இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பன்னீரை வந்து கொஞ்சமாக வந்து சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம். லைட்டாக வந்து தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பெல்லாம் போட்டு சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து 1 மணிக்குள்ளே வருவேன்னு சொன்னார். நானாக ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே சொன்ன டைமுக்கெல்லாம் வர முடியாது. ட்ராவலில் வந்து டிராஃபிக்லாம் இருக்கும். ஒரு 1/2 ஹவர் லேட்டாக வருவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் வந்து நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம், சொல்ல முடியாது வந்தாலும் வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் என்ன நினச்சிட்டே இருக்கணும், அது எனக்கு நடந்துடும். அதனால் எப்போவுமே பாசிட்டிவாகவே நினைக்கணும், நெகட்டிவாக நினைக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். எல்லா விஷயத்துலையுமே நான் எது ரொம்ப நினச்சி பார்க்குறனோ அது ஒரு நாள் நடந்துடும். அவங்க அப்பா வந்ததும் 2 பேரும் யார் ஃபஸ்ட்டு ஓடுவோன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோடய க்ரையான்ஸை காணும், பென்சிலை உடச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் மேட்ச்க்காக ஜம்ஷத்பூர் தான் போயிருந்தாங்க. உங்களுக்காக கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆர்மி சார்பாக நடந்திருந்தது. விருப்பம் இருந்தால் இந்த போர்ஷனை பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த போர்ஷன் பாருங்கள்.
ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹஸ்பண்ட் வந்து உன்னோட சப்ஸ்கிரைபருக்காகன்னு சொன்னதுனால தான் நான் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணலாமான்னு தெரியல, ஏன்னா நான் எப்பவுமே இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண மாட்டேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்னால் நீங்கள் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காத வந்து நம்ம காட்டுறோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். ஜார்க்கண்டில் வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ட்ரைப்ஸ்னால் வந்து பழங்குடியினர். இவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. இவங்களோட கல்ச்சர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த பேன் வந்து ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தனால மாற்றிட்டேன். தாளிப்புக்கு லைட்டாக வந்து பிரியாணி ஸ்பைசஸ் என்னென்ன இருக்கோ லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கரம் மசாலா சேர்க்கறதுனால நம்ம வந்து திரும்ப அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை ஆல்ரெடி ஓரளவுக்கு போயிருக்கும், அதுக்கு தான் இது பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு சாட்டை பண்ண பன்னீரும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கொதி வந்ததும் தண்ணி நம்ம விருப்பம்தான். ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணி, ஆனால் பன்னீர் கிரேவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் கசூரி மேத்தி வந்து நல்லா கையில் கசக்கி போட்டு இறக்க வேண்டியதான். நைட்டு சப்பாத்திக்கு வேணும்னு சொல்கிறதுனால தான் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன். எப்பவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கிரேவியெல்லாம் மதியம் வைக்கிறதா நைட்டுக்கு வச்சுக்குவோம். நைட்டுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் கிச்சனில் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. இப்போ வந்து சிம்பிளாக வந்து நெய்ச்சோறு வந்து தாளிச்சிடலாம். இது என்னோடய ஸ்டைல். நான் என்ன பண்ணுறேனோ அது என்னோடய ஸ்டைல். நான் வந்து ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன், ஆனால் டேஸ்ட்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா தான் காரத்துக்கு வேறு, நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக கேரட் போட்டிருக்கேன். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து போட்டு நல்லா வந்து அந்த நெய்யிலே ஒரு கலரலாம். கிளறிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பாதி அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால்லாம் நான் இன்றைக்கி சேர்க்கல. ஃபைனலாக வந்து கொஞ்சம் அவசர சமையலில் போய் முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டதுனால டக்குன்னு பண்ணிவிட்டு சாப்பிட கொடுத்துடணும்னு சொல்லி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ராப்பரான நெய் சோறு யாராவது இதை பார்க்குறீங்கன்னா திட்டாதீங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து கொத்தமல்லி புதினா எதுவுமே கிடையாது, அதனால் இருக்கிறத வச்சு முடிச்சாச்சு. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஐ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டோம்னா கமன்னு நெய் சோறு ரெடி ஆகிடும். இதுக்கு பன்னீர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்குலாம் போயிட்டு வந்தார்னா என்ன வாங்கிட்டு வந்தார், என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு கான்செப்டாகவே நினைக்க மாட்டேன். அது என்னவோ தெரில, அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிச்சு. அவர் வந்த உடனே எனக்கு குட்டீஸை டேக் ஓவர் பண்ணவே அது போதுன்ற மைண்ட் மட்டும்தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா ப்ரூ காஃபி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கெல்லாம் வந்து சன்ரைஸ் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். இந்த ப்ரூ காஃபி 2 ரூபா பேக்கெட் கிடைக்கும், ஆனால் அந்த அளவுக்கு அது ஃப்ளேவராக இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தோடனே எனக்கு எது வாங்கிட்டு வந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது. ப்ரூ காஃபி பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. மோக்ஷித் குட்டிக்கு போன வாரம் வரைக்கும் கர்சிவில் 1-2 லெட்டர்ஸ் சரியாக வராது. அவங்க மேம் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன்லலாம் சொல்லுவார் கரெக்டாக எழுதணும் அப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்து பர்ஃபெக்டாக எழுத ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவ்வளோ அழகாக எழுதியிருந்தான். குழந்தைங்க மைல்ஸ்டோன்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மைல்ஸ்டோன். இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு வந்து வேறு மாதிரி இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. நான் வந்து டே பை டே நான் இல்லை எல்லா பேரண்ட்டும் இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவங்க வந்து முடியவே முடியாதனால நினைப்பேன் இந்த ஹிந்தி லெட்டர்ஸும் இந்த கர்சிவ்லாம் எப்படி தான் குழந்தை எழுதுவானு சொல்லிட்டு. அவனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நம்ம தான் அது பெருசாக எடுத்துகிட்டு நான் ரொம்ப யோசிப்பேன் எப்படி எழுத போகிறானு சொல்லிட்டு. ஆனால் அசால்ட்டாக முடிச்சிட்டதுக்கப்புறம் இதுக்காக நம்ம இவ்வளோ பயந்தோன்ற மாதிரி தான் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விலாகோட எண்டிங்க்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.